நிலா, இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை டீச்சர், ஒரு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு, அதான் பழைய ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தேன். இப்படிலாம் டீச்சர்ஸ் ரெக்கார்ட் ரூம்க்கு வர்றது நம்ம பிரின்சிபல் விரும்ப மாட்டாரு. அப்படி வர்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸும் இல்ல. சரி, சாரி டீச்சர், இனிமே நான் இங்க வரமாட்டேன். இத பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க டீச்சர். சரி சரி, மேனேஜர் பாக்குறதுக்கு முன்னாடி போயிடுங்க. ரவி சார் 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 நில்லுங்க சார், பிரேக்க போடுங்க. என்ன வேலுச்சாமி? சார், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சீக்கிரம் சொல்லுங்க, கிளாஸுக்கு டைம் ஆகுது. நான் அன்னைக்கு பேய பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு 2 பேரு, நம்ம கணக்குவத்தியார் பொண்ணு பிரியா இருக்குல்ல, அதோட ஃப்ரெண்டு செல்வியும் கூட பாத்ரூம்ல பேய பார்த்திருக்காங்க. வேலுசாமி, உங்க பேய் கதை கேட்கறதுக்கு டைம் இல்ல. நீ ஒரு லூசு, உன் பேய் ஒரு லூசு. ஐயோ இல்லைங்க சார், தாயை பழிச்சாலும் பழிக்கலாம், பேய பழிக்க கூடாது சார். நீங்க காட்டுற லாரன்ஸ் படத்துக்கு இன்னைக்கு எண்டு கார்டு போடுறேன். எண்டு கார்டு போடுறாரா? பேயா? உண்மையா சொல்றானா இல்ல வளர்றானா? என்ன ரவி சார், பெட்ஷீட் தலையெல்லாம் கொடுத்துட்டீங்க? ஒண்ணும் இல்ல, எந்த காரிடார்ல நீங்க பேய பாத்தீங்களோ அதே காரிடார்ல பேய் கூட பேய் கெஸ்டா படுக்க போறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற கெஸ்ட் மாதிரில பேசுறாரு. மைண்ட் வாய்ஸோ? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அந்த பேய் நைட்ல விஸ்கு விஸ்குன்னு வரும் சார், ரொம்ப ரிஸ்க் சார். வேலு, நான் சொல்றத கேளு. நான் இந்த காரிடார்ல தான் படுக்க போறேன். இன்னைக்கு அந்த பேய் வரணும், நான் அந்த பேய பார்க்கணும். ஒரு வேளை அந்த பேய நான் பார்க்கல, பேய் பண்ணுதோ இல்லையோ, நான் உன்னை உருட்டி எடுத்துருவேன். மாரியாத்தா, இவர் இன்னைக்கு நீதாம்மா காப்பாற்றணும். அப்பா, அப்பா, அப்பா. என்னடா செல்லம், ஏன் அழுவுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏதோ ஒரு உருவம் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி தண்ணி குடிக்கிறத நான் பார்த்தேன். உருவம் தண்ணி குடிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது நெட்ல பேய் படம் பாத்தியா? இல்லப்பா, நான் நிஜமாவே பார்த்தேன். உருவம் கிச்சன்ல தான் இருக்கு. லைட்டை போட்டு பாரு. கிச்சன்லயா? பாத்தியா, எதுவுமே இல்ல.
எல்லாம் பிரம்மடா செல்லம். வா. யோ, காலையில எதுக்கு இவ்ளோ க்ளோஸ் அப்ல வந்து பயமுறுத்துற? இனிமே ஸ்கூல்ல பேய் இருக்கு அது இருக்குன்னு பயமுறுத்த பார்த்தா தொலைச்சு போடுவேன். போய் டீ வாங்கிட்டு வா. நைட்டு உண்மையிலே பேய் வரலையா? பேயும் வரல, ஒன்றும் வரல. சொல்ல போனா வீட்டை விட இங்கதான் நிம்மதியா தூங்கினேன். நிம்மதியா தூங்குனீங்களா? ஆனா என்னால ராத்திரியானா நிம்மதியா தூங்க முடியல சார். அதுக்கு நான் என்ன பண்றது? பிரின்சிபால்கிட்ட சொல்லி ஒரு 2 நாள் லீவ் வாங்கி கொடுங்க சார், புண்ணியமா போகும். சரி, நான் சொல்லிக்கிறேன். சரி, அப்போ 3 நாள் வர மாட்டேன்னு சொல்லிருங்க சார். இப்பதான் 2 நாள் லீவ் கேட்ட, அதுக்குள்ள 3 நாள் ஆக்குற? இப்போமா அதான் சார் சொல்றேன், 2 நாள் லீவு ஆனா 3 நாள் வர மாட்டேன். யோ, 2 நாள் லீவ் எப்படியா 3 நாள் ஆகும்? சார், நாளைக்கு வியாழக்கிழமை நான் கிளம்புறேனா, அதை விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை எத்தனாம் தேதி? 3. சனிக்கிழமை 4. அப்போ நான் எத்தனை நாள் லீவு? 2 நாள். அதான் சொல்றேன், 2 நாள் லீவு 3 நாளும் வர ஓ, மாட்டேன். புரியுது. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள். இப்ப புரியுது. ஐயோ, தப்பாவே கண்டுபிடிக்கிறீங்க சார். லீவே வேண்டாம் சார். உங்ககிட்ட 3ஆம் தேதி 4ஆம் தேதி வர மாட்டேன்னு சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த டேட்ல எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், வாட்ச்மேன் நம்ம ஸ்கூல்ல பேய் சுத்துதுன்னு ரவி சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அது நிஜமானு தெரிஞ்சுக்க நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருந்தேன். அதான் சார். என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா? சிசிடிவி கேமராங்கிறது பொதுவா எல்லாரும் பார்க்க தானே சார். என் ரூம்குள்ள நுழையறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா? ஜஸ்ட் கேமரா செக்கிங். ஃபர்ஸ்ட் மேனர்ஸ் கத்துக்கோங்க. டீச்சர் தானே நீங்க, இது கூட தெரியாது? அப்புறம் உங்க ஆராய்ச்சியை பண்ணுங்க. கெட் அவுட். சாரி சார். லைலா லைலா வருவா மெல்ல கொல்ல வருவா கண்ணா மூச்சி ஆட்டம் காட்டி உன்